அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது திருச்செந்தூர் முருகன் பெருமானை தரிசிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா திருச்செந்தூர் போகிறீங்க அப்படின்னா முதல்ல உங்களுடைய வீட்டில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாம் செய்யணும். இப்போ பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இறை தரிசனத்தை மேற்கொள்ள போனாலும் வீட்டில் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் கோயில் தரிசனத்தை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவாமியை தரிசனம் செய்வதற்கான எந்த பலனுமே கிடைக்காது அப்படின்னே சொல்லுவாங்க. இதில் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, நாம் ஒரு இறைத்தலங்கள் வெளிநாட்டிலையோ வெளியூரில் இருக்கக்கூடிய இறைத்தலங்களையோ அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இறைத்தலங்கள்லையோ சென்று இறைவனை தரிசிக்கும் போது நம்ம வீட்டில் என்ன மாதிரியான விஷயங்களை மறக்காமல் செய்யணும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டால் மட்டுமே நமக்கான முழு பலன்கள் நமக்கு கிடைக்குங்க. அப்படி நாம் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன விஷயத்தை முதல்ல செய்யணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் மிகவும் சிறப்பு மிக்கதாக ஆற்றல்கள் அதிகம் நிறைந்ததாக கருதப்படுவது அறுபடை வீடுகள் அப்படின்னே சொல்லலாம். இந்த அறுபடை வீடுகள்லையுமே அதிகமான பக்தர்கள் தினமும் சென்று தரிசிக்கக்கூடிய தலமாகவும் அதிசயங்கள் பல நிகழக்கூடிய அற்புத தலமாகவும் கருதப்படுவது திருச்செந்தூர் மற்றும் பழனி திருத்தலங்கள். அசுரங்களை வதம் செய்த தெய்வர்களை காத்த திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக வழிபடுபவர்கள் இந்த காலத்திலையும் எண்ணற்றவர்கள் அப்படின்னே சொல்லலாம். திருச்செந்தூர் முருகனை வணங்கினால் எப்படிப்பட்ட கஷ்டமும் தீர்ந்து விடுங்க. அவரை நாம் வீட்டில் இருந்தபடியும் வழிபடலாம். ஆனால் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வழிபடணும் அப்படின்னு பலருடைய எண்ணமாகவும் ஆசையாகவும் இருக்கும். அப்படி நாம் திருச்செந்தூர் சென்று திருச்செந்தூர் கோவில் அருள் பாலித்திருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் செய்வதற்கு முன்பாக நாம் வீட்டில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். ஒவ்வொருவருக்குமே வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மனக்குறை கவலை கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். சிலர் பார்த்தீங்கன்னா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி வந்தது, இதை எப்படி தீர்க்க போறோம் அப்படின்னு வழி தெரியாம இருப்பாங்க. தனக்கு பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, குழந்தைகளுக்கு பிரச்சனை, நிம்மதி இல்லை, சரியான வேலை இல்லை, பார்க்கக்கூடிய வேலைக்கு சரியான அங்கீகாரம் இல்லை, எவ்வளவு உழைத்தாலும் முன்னேற்றமே இல்லை, எடுக்கின்ற காரியங்கள்ல ஏதாவது ஒரு தடை சிக்கல், எதை தொட்டாலும் தோல்வியில போய் முடிகிறது அப்படின்னு புலம்பி தவிப்பாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை வழிபட்டார் எப்படிப்பட்ட கஷ்டமும் தீர்ந்து விலகிவிடும் அப்படின்னே சொல்லலாம். அதிலும் பார்க்கும் பொழுது நாம் முழு பலனை நம்ம கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்தால் நமக்கு நன்மை நடப்பது ஒரு புறம் இருந்தாலும் முருகப்பெருமானை தரிசித்து விட்டு நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது வீட்டில் இருந்து புறப்படும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு இருக்கிறது. அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானின் படம் உங்களுடைய வீட்டில் இருக்கு அப்படின்னா அந்த படத்தை தொடர்ச்சி சந்தனம் குங்குமம் வைத்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. 6 வெள்ளை தாமரை பூக்களை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பூக்களை உங்களுடைய கைகளால் ஊசி நூலால மாலை போல கோர்த்து கட்டி கொள்ளுங்க. இதை செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் படத்திற்கு முன் விளக்கு ஏற்றி வைத்து போடுங்க. ஒருவேளை நீங்க மற்ற கிழமைகள்ல போறீங்க அப்படின்னா, அதாவது திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிக்க செல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்க எந்த கிழமையில திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கிழமைகள்ல இந்த மாதிரி உங்க வீட்டில் முருகப்பெருமானுக்கு அலங்காரம் பண்ணலாம். சரி, உங்க வீட்டில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் படம் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு முருகனுடைய புகைப்படம் கண்டிப்பாக இருக்கும். அந்த படத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மலர்களால் அலங்கரித்து வைப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி முருகா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக் கொள்ளுங்க. செல்லக்கூடிய பயணம், உன்னை தரிசிக்கக்கூடிய அந்த தருணம் எனக்கு மன நிறைவையும் என்னுடைய துன்பங்களை சுற்றிலுமாக விளக்கி இன்பங்களை கொடுக்கக்கூடிய வகையிலையும் அமைய பெறணும் அப்படின்னு வீட்டிலேயே வேண்டிக் கொண்டு அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கு புறப்பட்டு செல்லலாம். நீங்கள் கோவிலுக்கு புறப்பட்டு சென்றதற்கு அப்புறமா உங்களுடைய பயணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானினுடைய பாதுகாப்பில் இருக்கும். நீங்கள்
உங்களுடைய பயணங்களை மேற்கொண்டு திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு வீட்டிற்கு வரீங்க அப்படின்னும் போது வீட்டிற்கு திரும்பி ரிட்டன் வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டு பூஜை அறைக்கு செல்வதற்கு முன்பாக பார்க்கும் பொழுது உங்களுடைய கை கால்களை நல்லா கழுவி சுத்தபத்தமாக வீட்டு பூஜை அறைக்கு போயிட்டு அந்த விபூதியை வந்து எப்பொழுதும் வந்து ஏதாவது பிரசாதம் கொடுப்பாங்க, குங்குமம் விபூதி. அதிலும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு விபூதி அப்படின்றது ரொம்பவே விசேஷம். அங்கே கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாதமும் பார்த்தீங்க அப்படின்னா விபூதி தாங்க. அந்த விபூதியை பார்த்தீங்க அப்படின்னா நெற்றியில இட்டுக்கொண்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பிரசாதங்களை வைக்கணும். வீட்லையும் முருகனின் திருவருளை பெற நீங்க பின்பற்ற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் முருகப்பெருமானின் திருவுருவ படம் இருக்குன்னா அதை துடைத்து சந்தன குங்குமம் வைத்து மலர்களால் அலங்கரிச்சிருப்பீங்க. செல்லும் பொழுது திரும்பவும் வீட்டுக்கு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் மறுபடியும் அந்த படத்தை வந்து சுத்தப்படுத்தி வண்ண மலர்கள் வாசனை மலர்களால் அலங்கரிக்கணும். கோவிலில் இருந்து கொண்டு வந்த விபூதி குங்குமம் மற்றும் பஞ்சாமிர்தத்தை வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்கணும். விபூதியை பூஜை அறையில் வீட்டின் பிரதான வாசல்ல சிறிதளவு நீங்கள் தெளிக்கலாம். அதே மாதிரி அன்று மாலை பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமானை நினைத்து வழிபாடும் நடத்தணும். வீட்டில் இருந்தபடியே திருச்செந்தூர் முருகனின் பரிபூரண அருளை பெறுவதற்கான எளிய வழிமுறைகளும் இதுவே அப்படின்னே சொல்லலாம். ஒருவேளை உங்களால் கோவிலுக்கே போக முடியல அப்படின்னாலும் நீங்கள் வீட்டில் இருந்தே திருச்செந்தூர் முருகப்பெருமானின் புகைப்படம் இருக்குது அப்படின்னும் போது அதற்கு நீங்கள் அலங்காரம் செய்து வழிபாடு பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச நைவேத்தியத்தை தாராளமாக வைத்து செய்யலாம். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்றால் தான் இப்படியெல்லாம் செய்யணுமா அப்படின்ற கேள்வி பலருக்கும் எழும். ஆனால் அப்படி கிடையாதுங்க. எந்த கோவிலாக இருந்தாலும் நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் இந்த முறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டியது அவசியங்க. ஏன்னா ஒரு கோவிலுக்கு போகும்போது உங்களுடைய பூஜை அறையை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பார்க்கும் பொழுது சுத்தபத்தமாக நல்ல அலங்காரத்தோடு இருக்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் வீட்டிற்கு வரும் பொழுது பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வீட்டில் பூக்கள் மட்டும்தான் சற்று வதங்கி போயிருக்கும். அந்த பூக்களை மட்டும் நீங்கள் மாற்றி வைத்துக் கொள்ளலாம். இல்லை மறுபடியும் நீங்கள் அந்த புகைப்படங்கள்லாம் வந்து துடைச்சி மஞ்சள் குங்குமம் இட்டு நீங்கள் புது பூ போட்டு நீங்கள் அலங்காரமும் பண்ணலாம். இது உங்களுடைய விருப்பம் தான். ஆனாலும் நீங்கள் வீட்டில் இருந்து கோவிலுக்கு செல்லும் போதும் சரிங்க, இல்லை திரும்ப கோவிலில் இருந்து வீட்டுக்கு வரும் பொழுதும் உங்களுடைய பூஜை அறை பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே அப்படிங்கிறது வந்து பார்க்கும் பொழுது அலங்கார தோற்றத்தோடையே இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இவ்வாறு இருக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுடைய எவ்வித வேண்டுதல்களாயினும் உடனுக்குடன் பலித்தமாகும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. இவ்வாறு நீங்கள் இறைத்தலங்களை சென்று தரிசிப்பதால உங்களுக்கு அனைத்து வித நன்மைகளும் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லையும் குறிப்பிட்டிருக்கிறது. அப்படிங்கிற ஒரு அருமையான ஆன்மீக தகவலோடு இன்றைய பதிவை நாம நிறைவு செய்து கொள்வோம்.